இங்க என்ன நடந்தாலும் இந்த இசக்கப்பட்டினத்துல ஆட்சி நடத்துறது நான் தான். சொல்றி, எப்படி இருக்க? இருக்கேன். நீ? எனக்கு என்னடி குறைச்சல்? ராஜா மாதிரி 2 பசங்க, ராணி மாதிரி 2 மருமகளுங்க என்ன அப்படியே தாங்குன்னு தாங்குறாங்க தெரியுமா? அவங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை இல்லையே? அந்த மாதிரி எதுவும் வந்துடக்கூடாதுன்னா அக்கா தங்கச்சியா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். 2 பேர்ல யார் பெஸ்ட் மருமகன்னு கண்டுபிடிச்சி எங்க வீட்டு பீரோ சாவி அவங்க கிட்ட கொடுத்தனா அடுத்த நிமிஷமே செத்து போசனாலும் செத்து போவேன். என்னத்த பேசிட்டு இருக்கீங்க? வாயிலடிங்க முதல்ல. சும்மா பேச்சுக்கு தாம்மா சொன்னேன். சும்மா பேச்சு கூட அப்பெல்லாம் பேசாதீங்க அத்தை. கேட்டியாடி என் மருமக சொல்றத? சரி, நான் உன்னை சாயந்தரமா கூப்பிடுறேன். இந்தாங்க காஃபி. சூடா இருக்கு. சூடா இருக்குள்ள குடிச்சிருங்க. அத்த 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 ஆ? ஏய் ஸ்வேதா, அறிவு இருக்கா உனக்கு? அட்டிக்கிற வெயிலுக்கு போய் காஃபி குடுக்குற? அதுவும் அத்தைக்கு சுகர் வேற. அத்தை, நான் இளநீ கொண்டு வந்திருக்கேன். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இளநீ குடிக்கிறீங்களா? அதுவும் கரெக்ட் தான். என்ன அத்தை கரெக்ட்? ஏன் எனக்கு இளநீர் கொண்டு வர தெரியாதா? நீங்க காஃபி கேட்டீங்க, நான் கொடுத்தேன். உங்க சொல்ல மதிக்கணும்ல. மத்தவங்க மாதிரி அடங்காப்பிட்டாரி மாதிரிலாம் பண்ணக்கூடாதுல. ஏ ஓவரா பேசாதடி. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை சொல்லிட்டேன். அவங்க வயசானவங்கடி. அவங்க ஏதாவது சாப்பிட கேட்பாங்க. ஆனா அவங்க உடம்புக்கு எது நல்லதுன்னு நம்ம தானடி பார்த்து கொடுக்கணும். இதுவே நம்ம அம்மாவா இருந்தா அப்படி விட்டுருவியாடி நீ? ஆஹா, போட்டி போட்டு மாத்தி மாத்தி என்ன பாத்துக்கிறாளுங்களே. எந்த மாமியாருக்கு இப்படி ஒரு குறுப்புன்னு கிடைக்கும்? எனக்கே பாடம் எடுக்கிறியா? அத்தைய மறைக்காத மருமகளும் சொட்டைய மறக்காத மருமகனும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. ஏச்சே, என்ன இழவு பழமொழி இது? இதையே உன்னால புரிஞ்சுக்க முடியலையே. நம்ம வீட்ல நடக்கிற கஷ்ட நஷ்டத்தை எப்படி ராகவி புரிஞ்சுப்ப? ஓ, நீ அப்படி வரியா? கோயிலுக்கு போய் நம்ம வேண்டுனதெல்லாம் நடக்கணும். போதும் போதும், 2 பேர் மேலயும் தப்பு இல்ல. இதை இதோட விடுங்க. சரிங்க அத்தை, நான் போய் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்றேன். சரிங்க அத்தை, நான் போய் வீடெல்லாம் கிளீன் பண்றேன். கடவுளே, இப்படி ஒரு மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த வேலையை இவ கரெக்டா செஞ்சிடா, அந்த வேலையை கொடுத்தா அவ கரெக்டா செஞ்சிடா. எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னம்மா யோசனைலாம் பலமா இருக்கு? எல்லாம் என் மருமகளை பத்தி தான்டா யோசிச்சுட்டு இருக்கேன். ஏமா அப்படி என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்களா? 2 பேரும் என்னை எப்படி பாத்துக்கிறாங்க தெரியுமா? அப்படியே தாங்குன்னு தாங்குறாங்க. நீ சந்தோஷமா இருந்தா சந்தோஷம் தாமா. எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு, ஒரு பக்கம் குழப்பமாவும் இருக்குடா. குழப்பமா? ம். எதுக்கு குழப்பம்? இந்த வீட்டு பொறுப்பெல்லாம் மொத்தமா யார்கிட்ட கொடுக்கறதுன்னு குழப்பமா இருக்கு. 2 பேர்ல யார் பெட்டரா இருக்காங்களோ பார்த்து அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்க வேண்டியதானே? 2 பேருமே பெட்டரா இருக்காங்களே. எந்த வேலை கொடுத்தாலும் போட்டி போட்டுக்கிட்டு செய்யறாங்க. அவங்க 2 பேருக்குள்ள சண்டையே வர மாட்டேங்குது. வாய்ப்பே இல்ல. இந்த உலகத்துல 2 மருமகளுங்க ஒரே மாதிரி இருந்தா சரித்திரமே இல்ல. ஏண்டா, அவங்களும் நம்மள மாதிரி சிப்ளிங்ஸ் தானே, எப்படி சண்டை வரும்? ஆனா என் 2 மருமகளுக்கும் நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா. செய்யணும்னா அவளுக்கு செய்வன தாண்டி செய்யணும். பீரோக்கிய தருவனாங்கறா. ஆமாண்டி, இப்படியே போச்சுன்னா ஒரு ஷாம்பு வாங்குறது கூட அவ கையை தான் ஏங்கணும் போல. ஏற்கனவே அப்படிதானடி நம்ம இருக்கோம். சரி, இப்ப என்னடி பண்ணலாம்? எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? 2 பேர்ல யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். புரியல, தெளிவா சொல்லு. இங்க பாரு, பொறுமையா கேளு. அத்தை என்ன சொன்னாங்க? நம்ம 2 பேர்ல யாரு பிரில்லியன்ட்டோ அவங்களுக்கு பீரோ சாவிய தரேன்னு சொன்னாங்க. ஆமா. சோ நம்ம 2 பேர்ல ஒருத்தர் முட்டாளா நடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு நீ அதை கரெக்டா இருப்ப. சரிடி. என்ன உடனே சரிண்டா? ஏய் வெயிட், நான் ஏன் நடிக்கணும்? நீ நடி. ஏய் என்னடி, நான் ஏதாவது பிரச்சனைனா டக்குன்னு சமாளிப்பண்டி. உன்னால முடியுமா? நானும் உன்னை விட குறைஞ்சவெல்லாம் இல்ல, நானும் சமாளிப்பேன். ஏய், நமக்குள்ள எதுக்குடி சண்டை போட்டுக்கணும்? ஆமால, வேற ஏதாவது யோசிடி. வரேன்டி. ஏய், ஐயோ, அதோ வராத்தே. நீயே ஒரு யோசனை சொல்லுடி மாலதி. என்னடி சொல்ற? கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுது. இன்னுமா உன் வீட்டுக்கு ஏத்த மருமகளை கண்டுபிடிக்க முடியல? என்ன மட்டும் என்னடி பண்ண சொல்ற? 2 பேரும் எல்லாத்துலயும் ஈக்குவலாவே இருக்காங்க. நான் என்ன பண்றது? ஒண்ணு பண்ணு. சொல்லு.
ஏய் இது சரியா வருமாடி? கரெக்டா வரும் பண்ணு. ம் சரிடி. ம், ம். என்னம்மா எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு யோசனையில இருக்கீங்க? எல்லாம் என் மருமகளை பத்தி தான்டா. போன வாரம் தான் அவங்கள பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருந்தீங்க. அதுதான் பிரச்சனையே. என்னம்மா சொல்றீங்க? உங்களுக்கு சொன்னா புரியாது. ஒரு நிமிஷம் இரு. ராகவி, ஸ்வேதா. என்னத்த? கூப்பிட்டீங்களா அத்தை? உங்க 2 பேருக்கும் நான் ஒரு டாஸ்க் கொடுக்க போறேன். என்னம்மா? நீ இருடா. டேய், நம்ம வீட்டுக்குன்னு மாசம் எவ்வளோடா செலவாகுது? என்ன ஒரு 40,000 ஆகுமா? ஏய் ராகவி, 40,000 ரூபாய் ஆகுது. ஏய் எனக்கு என்னடி தெரியும்? நம்மளும் அந்த குடும்பத்தோட செலவை பாத்துக்கிறோம். அவங்க தானே பாத்துக்கிறாங்க. என்ன அங்க குசு குசு? அத்தை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நீங்க கொடுக்க போற டாஸ்க் எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்கும்னு 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். என்னடி? ஆமா அத்தை, நீங்க சொல்லாமலே செய்வோம். நீங்க சொன்னதை செய்வா மாட்டோம். உனக்கு 10,000, ஸ்வேதா உனக்கு 10,000. பாக்கெட் மணி அத்தை. ஒரு மாதிரி காமெடி பண்ணாதடி. நம்ம வீட்டோட செலவு மொத்தம் 40,000 ஆகுது. ஆனா நான் உங்களுக்கு 20,000 தான் கொடுப்பேன். அதுக்குள்ளேயே நீங்க வீட்டு செலவெல்லாம் பார்க்கணும். அத்தை அது எப்படி அத்த முடியும்? 40,000 எங்க இருக்கு? 20,000 எங்க இருக்கு? நீங்க குடுக்குற 20,000 ரூபாய் 15 நாளைக்கே பத்தாது அத்தை. ஹலோ. முதல்ல அம்மா என்ன சொல்ல வராங்கன்னு முழுசா கேளுங்க. இருடா, அவங்க சொல்றதும் கரெக்டு தானே. இவங்க 2 பேரும் இந்த காசை வச்சு எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்படி சாமர்த்தியமா குடும்பம் நடத்துறவங்களுக்கு இந்த வீட்டோட கொத்து சாவியை கொடுப்பேன். மா சூப்பர்மா. இதுக்கு இவ்வளோ அறிவெல்லாம் கிடையாதே. யார் கொடுத்த ஐடியாவா இருக்கும்? இது ஆசையை தூண்டுற மாதிரி பேசினாதான். அத்தை நீங்க எனக்காக ஒண்ணு பண்ணணும். என்ன ராகவி? நீங்க குடுக்கிற காசு இல்லாம எக்ஸ்ட்ரா 5,000 ரூபாய் எனக்கு தர முடியுமா அத்தை? ஐயோ ஏதோ புதுசா பிளான் பண்றாப்புலயே. உனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலு? 2 பேருக்கும் ஈக்குவலா தான் கொடுப்பேன். கரெக்ட் தான் அத்தை. ஆனா நீங்க குடுக்கிற அந்த 5,000 ரூபாயை சேர்த்து வச்சு உங்களுக்காக ஒரு வீடு கட்டலான்னு இருக்கேன். ஆ, எனக்கா? ம். ஆமா அத்தை, போயஸ் கார்டன்ல தனுஷ் வீட்டுக்கு பக்கத்துல. ஆ, ம். ஏய் கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுடி. இப்ப சொல்லுங்க அத்தை, நான் கேட்டது தப்பா? ஆமா தப்புதான். அப்படி சொல்லுங்க அத்தை. நீ ஏன் 5,000 கேக்குற? நல்லா 10,000 ரூபாவா கேளு. அந்த காசை வச்சு வீட்டு வேலையை ஸ்டார்ட் தேங்க்ஸ் பண்ணு. அத்தை. ஐயோ இம்ப்ரெஸ் பண்ணிட்டாலே கீய வரை இவகிட்ட கொடுத்துருவாளோ. ராகவி, அத்தை தனுஷ் வீட்டுக்கு பக்கத்து வீடு தானே? ஆமா அத்தை, தனுஷ் பெட்ரூம்க்கு பக்கத்துலயே நம்ம பால்கனி வர மாதிரி பிளான் பண்ணிருக்கேன். ஆ, ஐயோ. ஏய் நீ சொல்றத குழந்தை கூட நம்பாதுரி. இவ எப்படி நம்புறா? ஒருத்தங்கள நம்ம ஏமாத்தணும்னா அவங்களுக்கு நம்ம கருணையே காட்டக்கூடாது. அவங்க ஆசையை தூண்டணும்டி. இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. ஷூ தேவையில்லாம உள்ள பொந்து கெடுத்துட்டோமோ. அத்தைக்காரி வேற இம்ப்ரெஸ் ஆயிட்டா. என்ன பண்ண போறோமோ? பேசாம அவ சொன்ன ஐடியா ஒத்துக்கலாமா? சேச்சே, அவ என்னோட சின்ன பொண்ணு. நான் ஏன் அவ சொல்றத ஒத்துக்கணும்? வேற என்ன பண்ணலாம்? பேசாம நம்ம புருஷன் இழிச்ச வாய்ந்தா ஒரே வழி. அவன்கிட்டயே பேசி பார்ப்போம். என்னங்க? என்ன? என் தங்கச்சி இருக்கால, ம் உங்க அம்மாக்காக வீடே கட்டுறாளாம். சரி, நீ வேணா என் அம்மாவுக்கு ஒரு கோயில் கட்டுறியா? விளையாடாதீங்க. யார் நான் விளையாடுறேனா? என்ன பார்த்தா உங்க 2 பேருக்கு எப்படி தெரியுது? ஏண்டி போயஸ் கார்டன்லாம் இடம் வாங்க முடியுமா? இதுல வீடு கட்டுறாலாம், அதுவும் தனுஷ் வீட்டுக்கு ஆப்போசிட்ல. யாரை ஏமாத்த டிராமா போடுறீங்க? எனக்கு என்னங்க தெரியும்? அவதான் அப்படி சொல்லிட்டு இருக்கா. அவ தெளிவா தான் இருக்கா. நீ தான் என்ன பண்றதுன்னு தெரியாம மண்ட குழம்பி நிக்கிற. ஐயோ என்ன இவர் உஷாராயிட்டாரு. இவர்கிட்ட பேசினா இதுக்கு மேல வேலைக்கு ஆகாது. அவகிட்டயே போய் கேட்டுற வேண்டியதான். ஏங்க எனக்கு போதுங்க, வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. கொஞ்சமா சாப்பிடு. ரொம்ப இழைச்சு போயிட்ட பாரு. கொஞ்சமாமா. குட் கேர்ள். இவ இன்னைக்கு குண்டா இருந்திருக்கா. ராகவி, இன்னும் கொஞ்சம். ராகவி. ஏங்க இன்னும் கொஞ்சம் விட்டுங்க. இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலை எழுத்து. ராகவி, இந்தாங்க நீங்க சாப்பிடுங்க. ராகவி என்ன? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வா. என்ன பேசணும்? வாயேன். இருங்க வரேன்.
ராகவி உன் ரூட்டு தாண்டி கரெக்ட். இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு. புரியலையே. அதான் அன்னைக்கு சொன்னல யாராவது ஒருத்தர் மக்கு மாதிரியே நடிக்கணும்ட்டு. நானே நடிக்கிறேன். ஆ, அப்படி வா வழிக்கு. ஆனா நான் ஒன்னு சொல்லட்டுமாடி, என்ன? நீ மக்காலாம் நடிக்க வேணாண்டி. தேங்க்ஸ் டி. என் மக்கு நீ ஆல்ரெடி மக்குன்னு நம்ம மக்கு அத்தைக்கு தெரியும்டி. மக்கு மக்கு. இப்ப என்னடி பண்ணலாம்? என்ன இருந்தாலும் என் கூட பிறந்த பொறப்பா போயிட்ட. நீ கஷ்டப்பட்டா என்னால தாங்க முடியாது. ஒண்ணு பண்ணலாம். என்ன? நம்ம அத்தை ரெகுலர் செக்கப்க்கு டாக்டர் கிட்ட போவாங்கல்ல. ஆமா, போட்டு தள்ளிடலாம் சொல்றியா? அட கொலகார பாவி, இப்படிப்பட்ட என்னால உன் மனசுல இருக்கா? உன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். நீயும் அத்தையும் ஒன்னாடி. இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. சரி, ஹாஸ்பிட்டல் செக்கப் போவாங்களா? போகும்போது நம்ம 2 பேரும் அத்தை கூடயே டாக்டர் கிட்ட போவோம். திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு நம்ம 2 பேரோட புருஷங்க கிட்ட அத்தைக்கு சுகர் ஜாஸ்தியா இருக்குதான், அவங்க எந்த வேலையுமே செய்யக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும், சின்னதா அசைவு இருந்தாலும் அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிடுவோம். லூசாடி நீ. இத சொன்னா எவனாச்சும் நம்புவானா? நீயே நம்ப மாட்ற, வேற எவன் நம்புவோம்? அப்புறம் சொல்ற. ஏய், சொல்றத முழுசா கேளுடி. அம்மா பாசத்துல இருக்க நம்ம புருஷனுங்க நம்புவானுங்க. எப்படி இவ்ளோ கரெக்டா சொல்ற? அம்மானாலே பசங்க, அப்பானாலே பொண்ணுங்க. இது எழுதப்படாத விதிடி. உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். நம்ம அண்ணன் வேலை வெட்டிக்கே போகாம வீட்லயே தானே இருந்தான். இப்போவும் அப்படிதானே இருக்கான். ஏய், சரி சொல்லு. ஏய் அதாண்டி, நம்ம 2 பேரை மட்டும் அம்மா அப்படி திட்டிட்டு அவனுக்கு 3 வேளை நான்வெஜ்ஜும் அதோட பாக்கெட் மணியும் அப்பாக்கு தெரியாம கொடுப்பாங்கல்ல. அட ஆமால. அம்மா விஷயத்துல பசங்களை அடிச்சுக்கவே முடியாதுடி. இந்த பிளான் ஒர்க் ஆகும். சூப்பர் டி. என்ன சூப்பர்? அத்தை, அத்தை, ஒண்ணும் இல்ல அத்தை, நீங்க செஞ்ச சமையல் தான் சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓ, என்னத்த விஷயம்? காஃபி எதுவும் வேணுமா? அதெல்லாம் இல்ல ராகவி. நான் உங்க 2 பேரை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். மென்டலாவும் பிசிக்கலாவும் நீங்க 2 பேரும் ஈக்குவலா தான் இருக்கீங்க. தேங்க்ஸ் அத்தை. அதான் இந்த சாவி விஷயத்துல என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. அதனால நான் சிம்பிளா ஒரு விஷயம் யோசிச்சு வச்சிருக்கேன். என்னன்னு? உங்க 2 பேர்ல யார் எனக்கு பேரனோ பேத்தியோ முதல்ல பெத்து தரீங்களோ அவங்களுக்கு தான் நம்ம வீட்டோட பீரோ சாவி. ஞாபகத்துல வச்சுக்கிட்டு முடிவு பண்ணுங்க. ஏய், எதுக்கு பேசிருக்கிற? ராகவி, படிப்புல நீ கெட்டிக்காரியா இருக்கலாம், பிரெயின்ல நீ கெட்டிக்காரியா இருக்கலாம். ஆனா அத்தை சொன்ன விஷயத்துல நான் தான் கெட்டிக்காரி. என்னங்க, ஒரு முளை மல்லிப்பூவும் கொஞ்சம் அல்வா வாங்கிட்டு வாங்க. வரட்டா? என்னங்க? சீ, கருமம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கண்டென்ட் கனிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. என்ன எது பேசாம நிக்கிறேன்? உங்க தோப்பனார் எங்க? நான் சொல்றது அவரு போயிட்டாரா? பகவானே, என்ன சொல்றீங்க? அச்சோ, இல்ல இல்ல இல்ல, போயிட்டாருன்னா நீங்க நினைக்கிற போயிட்டாரு இல்ல. அது ஸ்ரீரங்கத்துல சங்கரபரணா சுவாமிகளோட பூஜை நடக்கிறதுன்னு காலம்பர போன் வந்தது.